ஆனைமுகனின் தம்பி, அரோகரா விரும்பி, ஈசனின் இளைய மகன், முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 26/10/2025 விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. பஞ்சமி தேதி கேட்ட நட்சத்திரம், பின் மூலம் நட்சத்திரம், மரணயோகம் பின் சித்தயோகம் கூடிய நாள். சூலம் மேற்கு வடமேற்கு, நாளிகை 12, பரிகாரம் வெள்ளம். பொதுவாக நம்ம வார ராசி பலன் பார்க்குறோம். இல்லை, ஞாயிற்றுக்கிழமை முதல் சனிக்கிழமை வரை 7 நாட்களுக்கான கோச்சார கிரக சஞ்சார அடிப்படையில் நம்ம பார்க்குறோம். அதோட முழுமையான ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா 9842236995 என்னோட வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் உங்களோட டேட் ஆஃப் பர்த், டைமு, பர்த் பிளேஸ் இதெல்லாம் அனுப்புங்க. இதே நம்பர் தான் ஃபோனில் பேசுகிற நம்பரும் கூகுள் பே நம்பரும். அந்த நம்பருக்கு நான் சொல்கிற அமௌண்ட் போட்டால் அது நீங்கள் எங்கே இருந்தாலும், வெளிநாட்டில் இருந்தாலும், வெளியூரில் இருந்தாலும், வெளி மாநிலத்தில் இருந்தாலும் உங்களுடைய ஜாதக பலன்களை முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். அதோடு நம்ம வார ராசி பலனில் அந்த வாரத்துக்கான முக்கிய ஆன்மீக நிகழ்வுகளை பேசுகிறோம். திங்கக்கிழமை சூரசம்ஹாரம், போன புதன்கிழமை பிரதமை தொடங்கி திங்கக்கிழமை சஷ்டி வரை 6 நாட்களும் கந்த சஷ்டி. இப்போ சூரசம்ஹாரம், சூரனை முருகன் சம்ஹாரம் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்கும். இதில் திருச்செந்தூரில் முக்கியமாக நடந்ததுனால அங்கே சிறப்பாக நடக்கும். உள்ளூரில் நீங்கள் நடக்கக்கூடிய கோவில்களையும் நீ வழிபடலாம். கடுமையான விரதம் இருக்கிறோம்னா அதற்கு உடல்நிலை ஒத்துழைக்கணும். அப்படி இல்லாதவங்க கடுமையான விரத நிலையை கடைப்பிடிக்கக்கூடாது. ஆனால் விரதம் இருந்தால் விதியை மாற்றலாம். முக்கியமாக குழந்தை பாக்கியத்துக்காகத்தான் கந்த சஷ்டி விரதம் இருப்பாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான திசாபுத்தி வரும்போது கிடைக்கும். அதை புரிஞ்சுக்கணும். ஒரு முறையாவது வளர்பிறை சஷ்டி நாளில் திருச்செந்தூர் போய் வழிபட்டு வர்றவங்களுக்கு தடை நீங்கு. அது தவிர செவ்வாய்க்கிழமை வாஸ்து நாள், 2 நாளிகையில் வாஸ்து உதயம். 2 நாளிகைனா 48 நிமிஷம். சூரிய உதயம் 6:17, அது 48. அப்போது 7:05 8:35 வரைக்கும் விழிப்பு நிலை. கடைசி அரை மணி நேரம் 8:05 8:35 வாஸ்து பூஜை போடலாம் காலையில். அதோட நல்ல நேரத்துலையும் போடலாம், நல்ல நட்சத்திரத்துலேயும் போடலாம். அப்படி சில விதிகள் இருக்குது. வாஸ்து நாள்லேயே போடணும்னு இல்லை. உங்களுக்கு ஏற்ப, நட்சத்திரங்களுக்கு ஏற்ப, ராசிக்கு ஏற்ப நல்ல நாட்களையும் தேர்ந்தெடுத்து போடலாம். வாஸ்து நாள்லேயும் போடலாம். அந்த வாஸ்து நாளில் 8:05 டு செவ்வாய்க்கிழமை 8:35 அந்த 3ஆக பிரித்தோன்னா அதில் கடைசி அரை மணி நேரம் பெஸ்ட். அதுக்கு முன்னே மற்ற ஒர்க்கெல்லாம் பண்ணிக்கலாம். வெள்ளரிலையும் யூஸ் பண்ணுவாங்க வாஸ்து பூஜைக்கு. அது நீங்கள் கொஞ்சம் எங்காவது கிடைச்சா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வாரத்தில் நம்ம அன்னூர் மண்ணீஸ்வரனை பற்றி நம்ம ஆல்ரெடி பல வருடங்களாக பேசிகிட்டு இருக்கோம். சூப்பர் டிவி, யூடிவிலெல்லாம் நம்ம ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி கூட நிறைய சொல்லியிருக்கோம். நிறைய புத்தகங்களாக ஸ்தல வரலாறு சுருக்கம், புகழ் மாலையெல்லாம் நம்ம போட்டு தேரும்போதெல்லாம் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன். இருந்தாலும் அந்த மண்ணீஸ்வரனை பற்றி நம்ம சொல்லும்போது 9 நவக்கிரக ஸ்தலங்கள் கோயம்புத்தூரில் இருக்குது. இப்போ எப்படி கும்பகோணத்தில் நவக்கிரக ஸ்தலங்கள் இருக்குது, அந்த மாதிரி கோயம்புத்தூரில் நவக்கிரக ஸ்தலங்கள் இருக்குது. சூரியனுக்கு அவினாசி லிங்கேஸ்வரர், சந்திரனுக்கு பேரூர் பட்டீஸ்வரர், செவ்வாய்க்கு மருதமலை முருகன், புதனுக்கு மொண்டிபாளையம் பெருமாள், குருவுக்கு கோவில்பாளையம் காலகாலேஸ்வரர் கோவில் இருக்கிற தட்சிணாமூர்த்தி, சுக்கிரனுக்கு காரமடை ரங்கநாதர், சனி பகவானுக்கு அன்னூர் மணீஸ்வரன் கோயில் இருக்கக்கூடிய மேற்கு பார்த்த வன்னி மரத்தோடு இருக்கக்கூடிய சனி பகவான். எல்லா பக்கம் மேற்கு பார்த்து இருக்கும். இங்கே வன்னி மரத்தோடு இருக்கிறது ரொம்ப சிறப்பு, திருநள்ளாறுக்கு இணையானது. ராகுக்கு பத்திரகாளி அம்மன், கேதுக்கு வாழத்தோடு ஐயன் கோவில். இது மிகச்சிறப்பான நவக்கிரக ஸ்தலங்கள். நீங்கள் கும்பகோணத்துக்கே போக வேண்டியதில்லை நவக்கிரக ஸ்தலங்களுக்கு. கோயம்புத்தூரில் நவக்கிரக ஸ்தலங்கள் இருக்குது. நீங்கள் ஆஃப் டேயில் எல்லா பக்கம் கும்பிட்டுடலாம்.
ரொம்ப சிறப்பான பலன் கிடைக்கிறதாக பக்தர்கள் கூறினதனுடைய அடிப்படையிலையும் நான் இந்த நவக்கிரக ஸ்தலங்களை என்னோட ஆராய்ச்சி மூலமாக இதை வந்து நான் கொடுத்துருக்கேன் பக்தர்களுக்காக. அது பலனடைஞ்சு நிறைய பேர் என்னோட முயற்சிக்கு பாராட்டுறாங்க. இப்போ இந்த நவக்கிரக ஸ்தலங்களை நான் வந்து குறிப்பிட்டு நான் சொன்னது முதல்ல நான் சொன்னது அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து அதை ஷேர் பண்ணி அது இப்போது பிரபலமாயிருச்சு, நல்ல பலனும் கொடுத்துட்ருக்கு. இப்படித்தான் கும்பகோணத்திலே ஒருத்தர் சொல்லியிருப்பார் என்ன மாதிரி, அதுவும் பிரபலமாயிடுச்சு. அந்த மாதிரி இதையும் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. அதில் அன்னூர் மன்னீஸ்வரன் ஆலயம் சனி பகவானுக்குடையது, அங்கே இருக்கிற சனி பகவான். அது தவிர அன்னூர் மன்னீஸ்வரர் மேற்கு பார்த்த சுயம்பலிங்கம், தாயார் வந்து அருந்தவ செல்வி. முருகனுக்கு இப்போ தங்கத்தேர் செய்ய வேலை நடந்துகிட்ருக்கு. அது தெற்கு பார்த்த முருகன், வள்ளி தேவசேனாவோடு இருக்காங்க. அதுபோக வந்து பைரவருக்கு வந்து அஷ்டமி பூஜை சிறப்பாக நடக்கும். அது மாதிரி ஒரு அற்புதமான கோயில் மன்னீஸ்வரன். 21 சுற்று வலம் வந்து 21 தீபம் ஏற்றி வழிபட்டால் முன்ஜென்ம பாவங்கள் முழுமையாக அகழுதுங்கிறது ஐதீகம். அது வந்து வழிபட்டு போனவங்களும் சொல்கிறாங்க. அதுபோக பள்ளியறை பூஜை இங்கே ரொம்ப ஸ்பெஷல். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய பூஜை வந்து பள்ளியறை பூஜை. ஒரு முறை பார்க்கலாம், 12 நாட்களுக்கு தொடர்ந்து பார்க்குறது வந்து ரொம்ப சிறப்பு. இப்போ அந்த வகையான நிலையில் அன்னூர் மன்னீஸ்வரர் வந்து அற்புதமான சிறப்புகளை வழங்கி கொண்டு இருக்கிறார். ஒரு முறை வந்து நீங்கள் வழிபட்டு செல்லுங்கள் அப்படின்னு என்னுடைய நேயர்களுக்கு நான் வந்து சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இனி இந்த வாரம் வந்து அந்த சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா அந்த வாஸ்து பூஜைக்கு அப்புறம் சனிக்கிழமை ஏகாதசி இருக்குது. ஏகாதசி விரதம் ரொம்ப சிறப்பு, பெருமாளை வழிபடுறது. அதுக்கப்புறம் கிரக நிலையோட சஞ்சாரம் பார்க்கும்போது சூரியன் துலாம் நீசம், சந்திரன் விருச்சிக நீசம், செவ்வாய் வந்து இருக்கக்கூடிய இடம் துலாத்தில் இருக்கார். செவ்வாய்க்கிழமை விருச்சிகத்துக்கு ஆட்சிக்கு போயிடுவார். துலாத்தில் சமநிலையிலிருந்து செவ்வாய்க்கிழமை ஆட்சிக்கு போயிடுவார். புதன் விருச்சிகத்தில் இப்போ சமநிலையில் இருக்குது. குரு கடகத்தில் உச்சநிலையில் இருக்குது. அதிசாரமாக பயிற்சியாக இருக்கார். அதனால தான் தங்கம் விலை குறைந்திருக்கு. நான் வந்து 17/9/2025 என்னுடைய முகநூல், அதாவது ஃபேஸ்புக் பதிவில், அன்னூர் கேஆர் வேலுச்சாமிங்கிற ஃபேஸ்புக்கு பேர், அதில் பதிவில் தங்கம் விலை 18/10/25 அப்புறம் சரியும், அதிசார குரு பயிற்சிக்கு அப்புறம் சரியும்னு நான் எழுதியிருந்தேன். அது அப்படியே நடந்துட்டுருக்கு. அந்த 18ஆம் தேதியிலேருந்தே இறங்க முகம்தான். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அதிசாரம்னா வேகசாரம், மிக வேகமாக இயல்பாக இல்லாமல் சஞ்சாரம் பண்ணதுனால தங்கத்தினுடைய விலையும் இயல்பாக இல்லாமல் வேகமாக வந்திருக்கு. இப்போ இயல்பான சஞ்சாரம், இனி அந்த வேகம் இருக்காது, ஏறும் இறங்கும் இப்படி இருக்கும். பெரிய அளவுக்கு அந்த வேகத்தில் வராதுங்கிறத நம்பலாம். அப்போ கிரகநிலை அடிப்படையில் தான் எல்லாம் நடக்குது. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு நிகழ்வுகள் நடக்குது அப்படிங்கிறத நாம் இது மூலமாக நாம் வந்து உறுதிப்படுத்திக்கலாம். சுக்கிரன் வந்து கன்னியில் நீசமாக இருக்கார். அதுக்கடுத்தது வந்து சனி வந்து மீனத்தில் சமநிலை, ராகு வந்து கும்பத்தில் பகை, கேது வந்து சிம்மத்தில் பகை நிலை பெற்றிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை வானமண்டலத்தில் இருக்குது. இனி இந்த வார ராசி பலன்களை மேசம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம். முதல்ல வந்து மேச ராசிக்கான ராசி பலன்கள். அசுவனி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம் கொண்ட ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு செவ்வாய்க்கிழமை வரைக்கும் 7 இருக்கிற செவ்வாய் அப்புறம் 8ஆம் இடத்துக்கு போவார். சார் செவ்வாய் 8 இருக்கக்கூடாது இல்லை அப்படின்னா, 8ஆம் இடம் விருச்சிக வீடு, ஆட்சி வீடு, அது நிவர்த்தி ஆகக்கூடிய இடம். அதோட குருவோட பார்வை பெறார். இதுதான் சிறப்பு. உங்களுடைய ராசி அதிபதி 9க்கு அதிபதியோட பார்வை பெறார். செவ்வாய்க்கிழமையிலிருந்து உங்களுடைய பூமி வழி சம்பந்தமான பிரச்சனைக்கு தீர்வு இருக்குது. சகோதர வழியோடு இருந்து வந்த பிணக்கு அகலும். வெளியூர் பயணம் இருக்குது, வண்டி வாகன புதுசாக எடுக்கிறது. அப்போது பூர்வீக சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகல்றது, குழந்தைகளை பற்றி இருந்த கவலை அகல்றது, குழந்தைகளுக்காக புதிய முயற்சி எடுக்கிறது, ஆன்மீக பயணங்கள், அதற்கான செலவுகள், இப்படி நல்ல நிகழ்வுகளுக்குரிய சந்தர்ப்பம் செவ்வாய்க்கிழமை. அந்த குரு செவ்வாயை பார்க்குற நிலையிலிருந்து உங்களுக்கு நல்லாயிருக்கு. புதனையும் பார்க்குறார். 6 நோய் கடன் சத்ருஸ்தான அதிபதியை குரு பார்க்குறார்.
அப்போ நோய் தீரும், கடன் தீரும், சத்துருத்தன்மை குறையும். உங்களுக்குள்ளேயே கூட கோபம் குறையும். ஆக இந்த வாரம் செவ்வாய்க்கிழமையிலிருந்து கோபம் கட்டுப்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய வாரம். நீங்கள் எடுக்கிற முயற்சி அதற்கான பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய வாரம். ஏன்னா ராசி அதிபதி குரு பார்த்தாலே நம்ம முயற்சிக்கு பலன் கிடைக்கும். வழிபாட்டுக்குரிய தெய்வம் உங்களுக்கு முருகன். ஆனால் அதே சமயம் சந்திரன் அஷ்டமத்தில் இருப்பார். எவ்வளோ 11 மணி வரைக்கும் இருப்பார் ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கப்புறம் இருக்க மாட்டார். அடுத்தது ரிஷபராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சுக்கிரன். இந்த ராசிக்கு ஞாயிற்றுக்கிழமை 11 மணிக்கு மேலே திங்கள் செவ்வாய் அவங்களுக்கு சந்திரன் அஷ்டமத்துக்குள்ளே வரார். அதுக்கடுத்தது நல்ல இடங்களுக்கு போகிறார். இப்போது செவ்வாய்க்கிழமை வாஸ்துன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு சந்திரன் அஷ்டமம். நீங்கள் அந்த நாளில் போடாமல் உங்கள் குடும்பத்தில் வேறு யாராவது ஒரு பேரில் இடம் இருந்தால் போடலாம். மற்ற ராசிக்காரங்க, ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வர செவ்வாய்க்கிழமை வாஸ்து அஷ்டம ராசியில் வர்றதுனால, சந்திரன் இருக்கும்போது வர்றதுனால அந்த காரியத்தை தவிர்க்கணுங்கிற அடிப்படையில் வேற ஒரு நல்ல நாள் பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். அது நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஜோதிடரை அணுகி, இப்போ இப்படி டாக்டர்கிட்ட போய் உடம்பு செக் பண்ணி மருந்து வாங்கி சாப்பிட்ற மாதிரி நீங்களாகவே முடிவு பண்ணிக்கூடாது, கேட்டு பண்ணணும். அந்த ஜோதிடருக்கு ஒரு வாக்கு இருக்கும். அந்த வாக்கு கூட உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும். கடவுளுடைய தூதர்கள் தான் ஜோதிடர்கள்னு நீங்கள் அனுபவப்பட்டவங்களுக்கு புரியும். அதனால் அதை கேட்டு செய்கிறது ஒரு வகையில் நல்லது. அதோட இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல், திங்கள் செவ்வாய் பேச்சுவார்த்தை, முக்கியமான விஷயம் சம்மந்தமாக ஒருத்தர் கூட பேசணுன்னா ஃபோன் பண்ணிங்கன்னா அது குழப்பத்தில் முடியும். சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கும்போது முக்கிய நிகழ்வுகள் நம்ம அந்த சமயம் தொடங்கக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்குது. முன்னோர்கள் சொல்லி வச்சதை நானும் சொல்கிறேன். என்னோடய 30 வருடங்களாக இருக்கக்கூடிய அனுபவங்கள் எனக்கு சொல்லித்தந்த பாடமும் கூட. ஆக இந்த வாரத்தில் உங்களுக்கு மற்ற கிரக நிலை பார்க்கும்போது குருவும் உங்களுக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு அதிசாரத்தில் போயிட்டார். சனி வக்ரத்தில் இருக்கார் 11ல் இருந்து. ஆக கிரக நிலைகளுடைய சஞ்சாரத்தில் உங்களுக்கு செவ்வாய் 7ஆம் இடத்துக்கு போவார். ஆனால் குரு பார்வைக்கு வரார். ஆக இந்த வாரம் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் கடினமான நிலைகளை கடக்கக்கூடிய நிலையாக இருக்கும். கூடுதல் முயற்சி தேவைப்படும் ஒவ்வொரு விஷயத்துக்கும். சிலது நடந்துரும்னு நினச்சிருப்பீங்க, நடக்கிறதுல கொஞ்சம் தாமதப்படுறது வருத்தம் கொடுக்கும். ஆனால் இதை விட நல்லது நடக்கும்னு நினச்சிக்கணும். எல்லாமே விதிப்படி தான் நடக்கும். நம்ம முயற்சி ஒன்று இருக்கும். வழிபாட்டுக்குரிய தெய்வம் உங்களுக்கு நவகிரகங்கள். அடுத்தது மிதுன ராசி. மிருகசீரிடம் 3, 4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி புதன். ராசி அதிபதி 6ஆம் இடத்தில் இருக்கார். ஆனால் குரு பார்வையில் இருக்கார். குரு 2ஆம் இடத்துல அற்புதமாக இருக்கார். 10ஆம் இடத்துல இருக்கிற சனியை பார்க்குறார். இது பரவாயில்ல. 3ஆம் இடத்துல கேது இருக்குது. துணிஞ்சு பேசுவீங்க, துணிஞ்சு செயல்படுவீங்க, காரியத்தை வேகமாக முடிக்க முயல்வீங்க. பணம் வர வேண்டிய பணம் வரும். உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். உங்களுடைய செயல்பாடுகள் பிறருக்கு நன்மையை விளைவிக்கும். எப்பவுமே நம்ம செயல்பாடுகள் பிறருக்கு நன்மையை விளைவிக்கும் போது தான் நமக்கு நல்ல பேர் கிடைக்கும். நமக்கு நாமே பண்ணிக்கிறதுல கிடைக்காது. அதுக்கான சந்தர்ப்பம் வரும்போது நாம் அதை பயன்படுத்திக்கணும். ஆக நமக்காகவும் வாழணும், பிறருக்கும் நன்மைகளை செய்யணுங்கிற அடிப்படையில் போகணும். அந்த வகையான நிலையில் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்புக்குரிய சந்தர்ப்பம் இருந்தாலும் உங்களுக்கு புதன் கிழமைக்கு அப்புறம் வியாழனும் கொஞ்சம் குழப்பங்களை கொடுக்கக்கூடிய தருணங்கள் இருக்கும். இப்போ புதன் வியாழன் எதிலும் கொஞ்சம் யோசித்து நிதானித்து செயல்பட்டால் சந்திராஷ்டமம் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தி பாதிப்புகளை கொடுக்காது. மற்ற வகை குருவோடைய அனுகூலத்தால் நன்மைகளே நடக்கும்னு சொல்லக்கூடிய வாரம், பண வரவுக்குரிய வாரம், விரைய கிரைய நன்மைக்குரிய வாரம், புதிய முயற்சிக்குரிய வாரம், கவலைகள் கரைந்து போகக்கூடிய வாரம். வழிபாட்டுக்குரிய தெய்வம் ஆஞ்சநேயர். அடுத்தது கடகராசி. புனர்பூச 4ஆம் பாதமும், பூச 4 பாதங்களும், ஆயில்யம் 4 பாதங்கள் இருக்குது. ராசி அதிபதி சந்திரன். ராசிக்கு குரு வந்திருக்கு. ஜென்ம குரு சரியில்லை, சில செலவுகளை வைப்பார். அப்படின்னா அது உபயோக செலவுகளை வைப்பார்.
பழையன கழிதலும் புதியன புகுதலும். ஒரு ஒரு பொருளை வச்சுட்டு இருந்திருப்பீங்க, அந்த பொருள் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணும், வேற ஒரு பொருள் வாங்குவீங்க. என்னடா இப்படி நடந்துருச்சு அப்படின்னு அதை கவலையாக நினைக்க வேண்டாம், அது கூட கொஞ்சம் சாதகமாக எடுத்துக்கலாம். அப்படி தான். அதே மாதிரி 7ஆம் இடத்து 5ஆம் இடத்து 9ஆம் இடத்து குரு பார்க்கறதுனால பரவாயில்ல, குழந்தைகளுக்கு சில நன்மைகள் ஏற்படும், கணவனுக்கு சில நன்மைகள் ஏற்படும், தந்தைக்கு சில நன்மைகள் ஏற்படும், அவங்க சம்பந்தமாக இருந்து வந்த கவலைகள் ஆகலாம், வெளியூர் பிரயாணம் இருக்கு, முக்கியமாக ஆன்மீக நிகழ்வு, ஒரு நல்ல தரிசனம், போகணுன்ட்டு இருந்த இந்த கோயிலுக்கு திடீர்னு அவங்க கூப்பிட்டாங்க, நானே திட்டமிடலை போயிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலை கொடுக்கும். ஆக சிறப்புக்குரிய சந்தர்ப்பத்தில் ஆன்மீக நிகழ்வுகளில் முன்னிறுத்தப்படுவீங்க, நல்ல தரிசனம் கிடைக்கும். வழிபாட்டுக்குரிய தெய்வமாக அவங்களுக்கு முருகன். அடுத்தது சிம்மராசி. மகம் 4 பாதங்களும் பூரம் 4 பாதங்களும் உத்திரம் ஒரு பாதம் இருக்குது. ராசி அதிபதி சூரியன். இந்த ராசிக்கு அஷ்டம சனியை குரு பார்க்குது, அது கொஞ்சம் பரவாயில்லைங்க. அது தவிர குரு பார்க்குற இடமெல்லாம் கொஞ்சம் பரவாயில்லைங்க. அது தவிர குரு விரயத்தில் இருக்கிறதுனால சுப செலவுகள் ஏற்படும். அது குருவோட நட்சத்திரத்திலே இருக்குது, சொந்த நட்சத்திரத்தில் சுபபலம் பாதத்தில் இருக்கிறதுனால, அதாவது அது உங்களுக்கு புதிய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும், எது சரி எது தவறுங்கிறது புரிய வைக்கும். வெளியூர் பிரயாணம் இருக்கும், வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகளுக்கான ஒரு தடைகள் நீங்கும், அதுக்கான சந்தர்ப்பத்தில் புதிய முயற்சிகள் எடுப்பீங்க. அரசியல் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் செலவுகளை கொடுக்கும். எதிரிகள் கொஞ்சம் அரசியலில் மட்டும் வலுப்பெறுவாங்க. அதற்கேற்ப சாணக்கியமாக நீங்கள் செயல்பட்டு காரியமாற்ற வேண்டிய இருக்கக்கூடிய நிலை இருந்தாலும், செவ்வாய்க்கிழமையிலிருந்து செவ்வாய் பலம் பெறதுனால 4 9 குடையவன் பலம் பெற்று 5 குடையவனோட பார்வை பெறதுனால பதவி சம்பந்தமான விஷயத்தில் இருந்து வந்த ஒரு குழப்பம் நீங்கும், படிப்பு சம்பந்தமான விஷயத்திலிருந்து வந்த குழப்பம் நீங்கும், ஒரு இடம் வீடு வாங்க யோசனை, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வரும், வேலையில் முன்னேற்றம் ஏற்படும். ஆனால் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும். வழிபாட்டுக்குரிய தெய்வம் உங்களுக்கு சிவன். அடுத்தது கன்னிராசி. உத்திரை 2 3 4 பாதங்களும் அஷ்டம் 4 பாதங்களும் சித்திரை 1 2 பாதங்களும் இருக்கிற ராசி அதிபதி புதன். வித்யாகாரகன், வித்தைகளுக்குரிய புதன், அவர் 3ஆம் இடத்துல இருக்கார். செவ்வாய்க்கிழமையிலேருந்து அங்கே போய் சேர்றார். அஷ்டமாதிபதி செவ்வாய் பலம் பெறக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்குது. ராசியாதிபதி தான் பலம் பெறணும். ராசியாதிபதியை விட அஷ்டமாதிபதி பலம் பெறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் அவசியம். ஆனாலும் குரு நல்ல இடத்துல இருந்து அந்த அஷ்டமாதிபதியை பார்க்குறார். 11இல் குரு, அதாவது சுபகாரிய நிகழ்வுகளுக்குரிய முயற்சிகள் வேகம் எடுக்கும், பண வரவு இருக்கும், வெளியூர் வெளிநாட்டு பயணம் சம்பந்தமான முயற்சி இருக்கும், வேலையில் மாற்றம், நீங்கள் ஏதாவது எக்ஸாம் எழுதினா கூட அதில் பாஸ் பண்ணிடுவீங்க, புதிய நட்புகள் கிடைக்கும், புதிய செயல்பாடுகள், உங்களுடைய புதிய முயற்சியினுடைய செயல்பாடுகள், அது உங்களுக்கு ஏதாவது விருது வாங்கிறது, இந்த மாதிரி ஒரு பெரிய நிகழ்ச்சியை நீங்கள் முன்னின்று நடத்துறது, இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் பாராட்டு பெறுவீங்க. நீங்கள் ஒரு அரசியல் தலைவராக இருந்தீங்கன்னா உங்கள் கட்சிக்கு மற்ற கட்சிகள்லாம் கூட்டணிக்கு வரும், மகிழ்ச்சிப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும், எளிதாக எந்த காரியம் நடக்கும், நீங்கள் தேடி போகிறத விட உங்களை தேடி வரும். ஆக திசா புத்தியும் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு சாதகமான நிலைகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உள்ள வாரம். வழிபாட்டுக்குரிய தெய்வமாக உங்களுக்கு பெருமாள். அடுத்தது துலாம் ராசி. சித்திரை 3 4 பாதங்களும் சுவாதி 4 பாதங்களும் விசாக 1 2 3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்கிரன். இந்த ராசிக்கு சுக்கிரனோட போக்கு மோசமில்லை. அவர் இருக்கக்கூடிய இடம் உங்களுக்கு 12ஆம் இடத்துல நீசம் பெற்றிருந்தாலும் புதன் வீட்டில் அது போகிற பாதை உங்கள் ராசிக்கு சாதகமாக இருக்குது. அதோட உங்களுக்கு விரைவில் ஒரு இடமாற்றம் ஏற்படக்கூடிய நிலையும் இருக்குது.
அவர் ஆட்சி நிலைக்கு வந்துடுவார். புதனோட போக்கு உங்களுக்கு 9 குடையவன் 2ஆம் இடத்தில் இருக்க சொல்லு மேடையேறும். உங்கள் சொல்லுக்கு பேச்சுக்கு கைதட்டல் கிடைக்கும். உங்கள் வாக்கு பலிக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். இறைவனோட அனுகூலம் கைகூடி வரும். ஆக குரு நல்லிடத்தில் இல்லைங்கிறதுனால பணம் கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்கும். சில காரியம் நடக்கும், கூடுதல் செலவாய் நடக்கும். இப்போது படிப்பு கிடைக்கும், ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டானா பணம் கட்டணுங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் படிப்பு கிடைச்சிரும், கொஞ்சம் கூடுதல் செலவாகும். ஒரு டிக்கெட் ஒருத்தருக்கு கிடைக்காம இருக்கு, உங்களுக்கு கிடைச்சிரும், ஆனால் கூடுதல் செலவாகும். இப்படி கொஞ்சம் கூடுதல் செலவால் காரியம் வெற்றி பெறக்கூடிய வாரம். வழிபாட்டுக்குரிய தெய்வம் குலதெய்வம். அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4ஆம் பாதமும் அனுச 4 பாதங்களும் கேட்டை 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி செவ்வாய். ராசி அதிபதி ஞாயிறு திங்கள் மட்டும் கொஞ்சம் விரயத்தில் இருப்பார். அப்புறம் ஜென்மத்துக்கு வரார். ஜென்மத்துக்கு செவ்வாய் வரலாமா அப்படின்னா, ஜென்ம செவ்வாய் தளபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் போர் கிரகம், யுத்த கிரகம்னு சொல்லுவோம். பூமிகாரகன், சகோதரகாரகன். குரு பார்வையில் ஆட்சி பெறார். குரு பார்வையில் ஆட்சி வரும்போது பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான நிலை உருவாகும். வெளியூர் பயணங்கள் இருக்குது, புதுசாக பூமி வாங்க முடியும். குடும்பத்தில் சுப நிகழ்வு நடக்கும். வழக்குகள் முடிவுக்கு வரும். கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். அரசியல் சாதகமாகும். ஆக இந்த வாரம் உங்களுக்கு சந்திரனோட போக்கும் சரி, ராசி அதிபதி மாறக்கூடிய நிலையும் சரி, உங்களுக்கு முன்னேற்றத்துக்குரிய தொடக்கத்துக்குரிய சந்தர்ப்பங்கள் கொடுக்கக்கூடிய நிலைகளை காட்டுது. ஆக இந்த வாரம் செவ்வாய்க்கிழமையிலிருந்து உங்கள் ராசிக்கு மகிழ்ச்சி தரத்தக்க நிகழ்வுகள் ஏற்படும்னு சொல்லலாம். வழிபாடு உங்களுக்கு பைரவர். அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும் பூராடம் 4 பாதங்களும் உத்திராடம் ஒரு பாதம் இருக்கும். ராசி அதிபதி குரு பகவான். குரு அஷ்டமத்துக்கு போயிருக்கார். ராசி அதிபதி அஷ்டமத்துக்கு போகும்போது நமக்கு சில மன கஷ்டம் வர மாதிரி சில பேர் பேசுவாங்க, கொஞ்சம் எதிர்ப்புகளை தெரிவிப்பாங்க. ஆனாலும் அதனுடைய பார்வைகள் சாதகமாக இருக்கிறதுனால அந்த எதிர்ப்புகளை உங்களுடைய சாணக்கியத்தால் முறியடிப்பீங்க. புதனோட போக்கு உங்களை ஜென்மத்துக்கு நெருங்கி வந்துட்டுருக்கு. செவ்வாயுடைய நிலைப்பாடு ஆட்சி பெறப்போகுது. 12 ஆட்சி பெறது ஞானம் பிறக்கும். நீங்கள் சம்பாரித்த சம்பாதனையில் கொஞ்சத்தை இறைவனுக்காக செலவு பண்ணுவீங்க. மற்றவங்க ஆச்சரியப்படுவாங்க, இவர் இவ்வளவு கொடுப்பார்னு தெரியல, பரவாயில்ல, வசதி இருந்தால் இப்படித்தான் இருக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு பணம் இருக்குது, மனம் இருக்காது. உங்களுக்கு பணமும் மனமும் இருக்குது. மற்றவங்கெல்லாம் வாழ்த்துவாங்க, இறைவனே வாழ்த்துவார். ஏன்னா அதுதான் 12 கூடனே குரு அதை பார்த்ததுன்னா இறைவனோட ஆசீர்வாதமே கிடைக்கும். பணம் கொஞ்சம் செலவானாலும் இறைவனோட ஆசீர்வாதம் கிடைக்கும். தான தர்மங்களை நிறைய செய்வாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க அன்னதானங்கள் செய்வாங்க, கோவில்களுக்கு நன்கொடைகளை கொடுப்பாங்க. பாரி வள்ளலுங்கிற மாதிரி பேர் வாங்க வைக்கும். நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி அது நடக்கும். சில பேர் சக்திக்கு மீறி, நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க இவர் இவ்வளோ கொடுப்பாருன்னு, ரொம்ப பணம் நிறைய வச்சுருப்பார் போல இருக்குது அப்படி. சில பேர் ஒரு சொத்தை விற்று கூட ஒன்று செய்கிறவங்க இருக்காங்க கோயிலுக்கு. அவங்க ஜாதக அமைப்பு அப்படி. 12 12 கூடையும் வலுத்து குரு பார்த்துதுன்னா அப்படி தான் செய்வாங்க. அந்த அமைப்பு உங்களுக்கு இந்த வாரத்தில் வந்திருக்கு. ஆக கொஞ்சம் செலவாகும், அது சுப செலவுகள் ஆகும்னு சொல்லக்கூடிய வாரமாக இருக்குது. மற்றபடி எந்த ஒரு விஷயத்துலையும், ஒரு வீடு கட்டுறதுக்குன்னு செலவுன்னா சுப செலவு தான். கொஞ்சம் கூடுதலாக செலவு பண்ணுவீங்க. ஒரு 60 ரூபா டைல்ஸ் எடுக்கலான்னு நினச்சிட்டு போனேன், 150 ரூபாயில் எடுத்துட்டேன், இல்லை 500 ரூபாயில் எடுத்துட்டேன் ஸ்கொயர் ஃபீட்டு, இட்டாலியன் மார்பிளே எடுத்துட்டேங்க ஆனதாகட்டுன்னு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு அந்த செலவுகள், மண், கட்டடம், கல், பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக கொஞ்சம் கூடுதல் செலவாகும். ஆனால் அது உபயோகமான செலவு, உங்களை உயர்த்திக்கிறதுக்கான செலவு. வழிபாட்டுக்குரிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அடுத்தது மகர ராசி. உத்திராடம் 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்களும் இருக்கிற ராசி அதிபதி
சனி பகவான். இந்த ராசிக்கு கிரக நிலைகளோட போக்கு, குரு அற்புதமாக உங்கள் ராசியை முழு பார்வையாக பார்க்குறார். சுக்கிரன் விரைவில் நல்ல இடத்தை நோக்கி, பலமான இடத்தை நோக்கி வர்றார். புதன் இருக்கிற இடத்து மோசம் இல்லை. செவ்வாயும் அந்த சொந்த வீட்டுக்கு வர்றது பரவாயில்ல. அஷ்டமாதிபதி நீசம் பெற்றிருக்கிறது நல்லதான். எட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். இந்த வாரம் உங்களுக்கு ராஜயோகம். எந்த காரியம் எடுத்தாலும் சக்ஸஸ் ஆகும். திசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல யோகம் அப்படின்னு சொல்லி சொந்த பந்தம் உறவுகள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் சொல்லுவாங்க, இந்த பையனுக்கு நல்ல யோகங்க, இந்த மாதிரி இடத்துல பொண்ணு கிடச்சிருச்சு, இந்த பொண்ணுக்கு நல்ல யோகங்க, இந்த மாதிரி இடத்துல வரணும் அமைஞ்சிருச்சு, இந்த படிப்பு கிடச்சிருச்சு, இந்த வீடு வாங்கிட்டாங்க, இந்த வாகனம் எடுத்துட்டாங்க, இந்த எலெக்ஷனில் இந்த சீட்டு கிடச்சிருச்சு, அப்புறம் இப்போ இந்த கட்சியில் இந்த பதவி கிடச்சிருச்சு, அல்லது உங்களுக்கு கிடைக்காட்டி உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க கிடைக்கும். கொஞ்சம் வசதி ஆகிட்டாங்க, முதல்ல இருந்ததுக்கு இப்போ பரவாயில்லைங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கொஞ்சம் ஆரோக்கியம் மேம்படும். உடம்பு சரியில்லாமல் இருந்தார், இப்போ ரெடி ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரி. ஆக சாதகமான சூழல் இந்த வாரத்தில் உருவாகும். அனைத்து துறை சார்ந்தவங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலிருந்து வந்த தொந்தரவுகளுக்கு ஒரு நல்ல மருத்துவர் கிடைப்பார், அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அவர் கொடுக்குற மாத்திரை சாப்பிட்றது மூலமாக சரியாகும். அது அந்த அந்த நல்ல நேரத்தில் தான் அதெல்லாம் அமையும். ஒரு அறுவை சிகிச்சை நடந்தால் கூட அது நல்லதுக்குன்னு நினச்சிக்கணும். என்ன சார் 7.5 சனி முடிஞ்சால் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, ஒரு ஆப்ரேஷன் நடந்திருக்குது, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, 7.5 சனி முடிஞ்சதுனால தான் நடந்திருக்கு. இன்னும் சார் சொல்கிறீங்க 7.5 சனியில் நடந்திருந்தால் பரவாயில்ல, முடிஞ்சு நடந்தால் 7.5 சனியில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, அது முடிஞ்ச உடனே அந்த பிரச்சனைக்கு தீர்வு ஏற்பட்டிருக்கு, அப்படி புரிஞ்சுக்கணும். ஒரு கட்டி உருவாகிருக்கு, அது இது எடுத்துருச்சு, அப்போ நல்ல நேரம் அதை எடுத்தால் தானே நீங்கள் நல்லா இருப்பீங்க. அது எடுக்காது, உருவாக்க தான் செய்யும், கெட்டதை உருவாக்க தான் செய்யும் சொல்கிற மாதிரி. இப்படி புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயத்தை. வழிபாட்டுக்குரிய தெய்வமாக தன்வந்திரி. அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3-4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், புரட்டாதி 1-2-3 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சனி பகவான். சனி குருபார்வையில் இருக்கார். ராசி அதிபதி குருபார்வையில் இருந்தால் கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் மேம்படும், குடும்பத்தில் நல்ல நிகழ்வுக்குரிய சந்தர்ப்பம் ஏற்படும். ஆனால் மனக்கவலை இருக்கும். அந்த 2ஆம் இடத்துல வந்து சனி இருக்கும், ஜென்ம சனி, 2ஆம் இட சனி, இதெல்லாம் கொஞ்சம் மனக்கவலை கொடுக்கும். 4-9 குடையவன் 8இல் இருக்கிறது, விரைவில் மாறிடுவார். இப்போ 9இல் இருக்கிற அந்த செவ்வாய் 10ஆம் இடம் போய் திக்பலம் பெற போகிறார். அது இன்னும் சிறப்புங்க. செவ்வாய்க்கிழமைக்கு மேலே உங்களுக்கு ஒரு நல்ல நிகழ்வுகள், பூமி சம்மந்தப்பட்ட இட சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கல் மண் சம்மந்தமான தொழில் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சாதக சந்தர்ப்பங்கள், பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும், உடல் ஆரோக்கியம் மேம்படும். ஏன்னா வாக்கு ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. நீங்கள் உங்கள் பேசுகிறது மற்றவங்களுக்கு பிடிக்கும், புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க, பணப்புழக்கம் அதிகரிக்கும். குரு 6ஆம் இடத்துக்கு போய் எப்படி சார் பணப்புழக்கம் அதிகரிக்குதுன்னா, குரு பார்வை 2ஆம் இடத்துக்கு இருக்குது. அது ராசி அதிபதி தன் வீட்டுக்கு முன் வீட்டில் நிற்கிறார், அவரை குரு பார்க்குறார். ஒரு கிரகம் தன் வீட்டுக்கு முன் வீட்டில் இருந்தால் யோகம். அது ராசி அதிபதி தன் வீட்டுக்கு முன் வீட்டில் இருக்கும்போது அதை குரு பார்த்தா திடீர் பண வரவு உண்டாகும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வெளியூர் பிரயாணம் இருக்கும், ஆனால் சுப செலவுகள் இருக்கு. வழிபாட்டுக்குரிய தெய்வம் உங்களுக்கு நவகிரகங்கள். ஒரு 9 முறை ஞாயிற்றுக்கிழமை நவகிரகங்களை சுற்றுங்க. இடமாக சுற்றாதீங்க, அது நெகட்டிவான எண்ணங்களை நமக்கு கொடுத்துரும். அது ராகுகேதோட வேலை, நம்ம வேலை இல்லை. அடுத்தது மீன ராசி. பூரட்டாதி 4ஆம் மாதமும், உத்திரட்டாதி 4 பாதங்களும், ரேவதி 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி குரு. குரு 5ஆம் இடத்துல அற்புதமாக இருக்கு. 5இல் பொன்னவன் ஏரிடில் மன்னவன் போன்ற வாழ்வன் சொல்லி. பொன்னவன், அந்த பொன்னவன் தான் வேகமாக வந்து நகை அவ்வளோ உயரத்தை கொண்டு விட்டான். இப்போ சாதாரணமாக இடத்துக்கு வந்து சாதாரண செஞ்சார். இப்போ அந்த 200 வந்தவன் இப்போ ஸ்லோ ஆகிட்டார். இனி அவரை பிடிச்சிக்கலாங்க, என்னங்க 4-5 மாதமாக நகை பிடிக்கவே முடியல அப்படின்னு. இனி பிடிச்சிக்கலாங்க, அவர் நிற்பார், கொஞ்சம் ரிவர்ஸ்லேயும் வருவார். நீ அடுத்தது வந்துட்டு அப்புறம் ரிவர்ஸில் வருவார், அப்புறம் திரும்ப மெதுவாக தான் போவார். நீ அந்த 200 நீ போக மாட்டார். இப்போதைக்கு இந்த அதிசாரம் எப்போதாவது இருக்கும். அப்போ நகைக்கடைக்காரங்கெல்லாம் அவங்க பொட்டியில் பணம் குவிஞ்சிரும். நீங்கள் நகை விற்றவங்க அந்த ஜிஎஸ்டி 3% போக ப்ரீமியம் 3% எல்லாம் வாங்கிட்டாங்க, ப்ரீமியம்லாம் போயிருக்கு. இப்போது 5%, 6% எல்லாம் வாங்கிட்டாங்க. என்ன காரணம்னா அவங்களுக்கான நேரம் அது. இனி அந்த மாதிரி இருக்காது, இனி வந்து எல்லாம் குறையும்.
அப்போது ஆனால் உங்களுக்கு அது எப்படி இருக்கும்? நீங்கள் அது பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போது நகை வாங்கலான் இருந்தேன் சார், வாங்கவே முடியல, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஒரு வாரத்தில் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது கரெக்ட், வாங்க முடியும் உங்களால். ஏன்னா உங்களுக்கு பணம் வரும், வர வேண்டிய பணம் வரும், வாங்கிடுவீங்கன்னு சொல்கிறேன். இப்போது ஆபரணங்கள் சேரும், ஆடைகள் சேரும், வீட்டில் உபயோகப் பொருட்கள் சேரும், வெள்ளி பாத்திரங்கள் சேரும், சாதகமாக இருக்குது. அதோட 8 குடைய நீசம், 8 குடைய நீசமாக இருக்கிறது உங்களுக்கு பரவாயில்ல. ராசியாதிபதி உச்சமடைஞ்சு 8 குடைய நீசம் பெற்றிருக்காரு பாருங்க. செவ்வாய் 9 குடையன்னு 9க்கே வரப்போகிறாரு, அதை குருபாக்க போகிறாருங்க. இதுதான் விசேஷம். செவ்வாய்க்கிழமையிலிருந்து உங்களுக்கு ஆன்மீக நிகழ்வுகளுக்குரிய அற்புதங்கள் நிகழும். 9 குடையவன் 9ஆம் இடத்துலேயே இருந்து 5ஆம் இடத்துல வந்து 10 குடையவன் உச்சமாகி அதை பார்க்குறார். இப்போது 9, 10 குடையனுடைய நிலை தர்மகர்மாதிபதி யோகத்தினுடைய பலன் கிடைக்கும். திடீர்னு ஒரு கோயிலுக்கு தர்மகர்த்தா ஆகிறது, கோயிலில் முன்னிறுத்தப்படுறது, நல்ல தரிசனம் கிடைக்கிறது. இப்படி ஒரு ஆன்மீக நிகழ்வுகளில் அந்தஸ்து பெறுறது, திடீர் புகழ் பெறுறது, திருமணம் முடிவாகிறது, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. அப்போ கடந்த காலத்தில் இருந்து வந்த தடை தாமதங்கள் அகன்று ஆரோக்கியம் மேம்பட்டு சிறப்புகள் பெறக்கூடிய மகிழ்ச்சிப்படக்கூடிய தருணமுள்ள வாரம். வழிபாட்டுக்குரிய தெய்வம் விநாயகர். நேயர்களே, இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை வார ராசி பலன்களாக கேட்டு தெரிந்து கொண்டிருக்கல பொதுவானவை. உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி அந்தரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிட எண்கணித வாஸ்து நிபுணர் எழுத்தாளர் அன்னூர் KR வேலுச்சாமி. வணக்கம் நேயர்களே.